Hello students, 9th standard Tamil half-yearly examsல படிக்க வேண்டிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். குருவினா, சிறுவினா, நெடுவினா இதில் என்னெல்லாம் படிக்கணும், மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடு இதில் என்னெல்லாம் படிக்கணும், அணி என்னெல்லாம் படிக்கணும், கடிதமில் எதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், விரிவானம்ல எதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் படித்தோன்னா ஈஸியாக நம்ம அந்த டீட்டெயில் கொஷின்ஸை அட்டன் பண்ணலாம். இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கொஷின்ஸ் கேட்குறீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுறது பிரயோஜனம் கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் பாதி போர்ஷன் தான் இப்போ இருக்குது. மீதி ஒரு பாதி போர்ஷன் அப்டேட் ஆயிருக்கு, நிறைய டெலீட் ஆயிடுச்சு. போர்ஷன் டெலீட் ஆகிட்டு வேறு போர்ஷன் உள்ளே சேர்ந்துருக்கு. ஸோ இந்த வருஷம் டெக்ஸ்ட் புக் அப்டேட் ஆனதுனால நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம சேனலில் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிச்சிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தாலும் அதுக்கும் உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்லோ லேர்னர்ஸ் எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணுறது அப்படின்னா, இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் உங்களுக்கு போர்ஷன் பார்த்தீங்கன்னா இயல் 1லேருந்து இயல் 5 வரையும் இருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு 3 இயலில் நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் படிங்க. கண்டிப்பாக ஸ்லோ லேர்னர்ஸ் நல்லாவே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். வெறும் பாஸ் ஆகிறது மட்டும் கிடையாது. ஸோ 100க்கு கண்டிப்பாக ஒரு 70 நீங்கள் எடுக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ அதை விட முக்கியம் இது கூட சேர்ந்தது நீங்கள் பலவுள் தெரிக அந்த 1 மார்க் கொஷின்ஸும், அந்த மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடு இதெல்லாம் நான் சொல்லக்கூடியதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோம். அது போக மனப்பாட பகுதியை ஃபுல்லாகவே படிச்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ மனப்பாட பகுதியை நீங்கள் எல்லாமே படிச்சிங்க அப்படின்னா தான் மெமரியில் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதில் செலக்ட் பண்ணி படிக்கக்கூடாது. திருக்குறளாக இருக்கட்டும், மற்ற செயல் பகுதியாக இருக்கட்டும், மனப்பாடம் எல்லாமே அனைத்தும் படிக்கணும். சரிங்களா? நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை மாதிரி படிக்கக்கூடிய மற்ற மாணவர்களுக்கு இந்த வீடியோ போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். ஆன்ட்டியோட இந்த ஒரு முயற்சிக்கு என்கரேஜ் பண்ணுற வகையில் ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். 9th தமிழ் half-yearly எக்ஸாம்ஸில் படிக்க வேண்டிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். இயல் 1லேருந்து இயல் 5 வரையும் உங்களுக்கு போர்ஷன் இருக்குது. இயல் 1க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின். குருவினால கொஷின் நம்பர் 1, 2, 3, 5, 6 இம்பார்ட்டன்ட். சிறுவினால 1, 3, 4. நெடுவினால ஃபர்ஸ்ட் கொஷின் காலந்தோறும் தன்னை புதுப்பித்து அந்த கொஷினும், அடுத்து செகண்ட் கொஷின் புலம்பெயர்ந்த மனிதர்களின், இந்த ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட். அதில் செகண்ட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மொழியை ஆள்வோம் அந்த பகுதியில் மொழிபெயர்க்க பேஜ் நம்பர் 19 பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 122லேயும் மொழிபெயர்க்க இருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. அது இந்த சேம் இயல் கிடையாது, இன்னொரு இயல் அது. அந்த பேஜ் நம்பரில் 122லேயும் மொழிபெயர்க்க இருக்கு, அதுவும் பார்த்துக்கோங்க. அடைப்புக்குள் உள்ள சொற்கள் அது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 19ல் இருக்கு. அதே சேம் பேஜில் தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்க அதையும் பார்த்துக்கோங்க. அதே சேம் பேஜ் 19ல் கடிதம் கால் முளைத்த கதைகள் இருக்கு. வெரி 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதை படிங்க. ஸ்லோ லேர்னர்ஸ் இதை மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்க. நயம் பாராட்டுக பேஜ் நம்பர் 20. காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக பேஜ் நம்பர் 21. அதே மாதிரி 124லேயும் காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக இருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. படிப்போம் பயன்படுத்துவோம் பேஜ் நம்பர் 21. அதே மாதிரி 124லேயும் படிப்போம் பயன்படுத்துவோம் இருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்து மாதிரி கடிதம் பேஜ் நம்பர் 22. இதுவுமே ஸ்லோ லேர்னர்ஸ் கண்டிப்பாக பாருங்க. ஸோ பேஜ் நம்பர் 19ல் கால் முளைத்த கடிதம் ஒன்று இருக்குது, பேஜ் நம்பர் 22ல் மாதிரி கடிதம் இருக்குது. 2 கடிதமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாருமே படிக்கணும். கண்டிப்பாக ஸ்லோ லேர்னர்ஸ் பாருங்கள். இயல் 2ல் குருவினால கொஷின் நம்பர் 1, 2, 3, 4, 5 இம்பார்ட்டன்ட். சிறுவினால கொஷின் நம்பர் 2, 3, 4 இம்பார்ட்டன்ட். நெடுவினால செகண்ட் கொஷின் பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு அந்த கொஷின்ஸு, திருநாட்டு சிறப்பு. அடுத்து தேர்ட் கொஷின் தண்ணீர் கதையை கருப்பொருள் இந்த கொஷின். தேர்ட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்லோ லேர்னராக இருக்கவங்க இந்த தண்ணீர் கதையை தேர்ட் நெடுவினா, அந்த தேர்ட் நெடுவினா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். மொழியை ஆள்வோம்ல பொன்மொழியை தமிழில் பெயர்க்க பேஜ் நம்பர் 45. பிழை நீக்கி எழுதுக பேஜ் நம்பர் 45. பழமொழி பயன்படுத்தி சொற்றொடர் அமைக்க பேஜ் நம்பர் 45. வரவேற்பு மடல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்லோ லேர்னர்ஸும் இதை கண்டிப்பாக படிக்கணும். பேஜ் நம்பர் 45. நயம் பாராட்டுக 46. சொற்களை இணைத்து தொடர் விரிவுபடுத்துக பேஜ் நம்பர் 47. ஒரு சொல்லால் இரு இடங்களை நிரப்புக பேஜ் நம்பர் 47. அதுக்கடுத்தது ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து பேஜ் நம்பர் 47.
காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக பேஜ் நம்பர் 48, 72, 104. அதாவது அடுத்தடுத்த இயலில் இருக்க எல்லா காட்சியை கண்டு கவிஞர் எழுதுகவும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி படிப்போம் பயன்படுத்துவோம் பேஜ் நம்பர் 48, 72, 104 இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த இயல்லையும் இருக்குது. இயல் 3ல் குருவினால 1, 2, 3, 4, 5, 6 ஆல் கொஷின்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சிறுவினால 1, 2, 4, 5 இம்பார்ட்டன்ட். நெடுவினால ஃபர்ஸ்ட் கொஷின் ஏறு தழுவுதல் தமிழரின் அறச்செயல் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய டிஸ்ட்ரிக்டில் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. ஆனுவல் முதற்கொண்டு இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. அடுத்து செகண்ட் கொஷின் பண்பாட்டு கூறுகளை இதுவும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தாய்மைக்கு வறட்சி இல்லை. இந்த நெடுவினா கண்டிப்பாக ஸ்லோலனஸ் கண்டிப்பாக படிங்க. அடுத்து 4th யூனிட்டும் 5th யூனிட்டு கூட நீங்கள் நெடுவினா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் இயல் 1, இயல் 2, இயல் 3 இதில் நான் சொன்ன நெடுவினா கண்டிப்பாக படிங்க. கண்டிப்பாக ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அடுத்து மொழியை ஆல்பம்ல பொன்மொழி மொழிபெயர்க்க பேஜ் நம்பர் 68. மரபு இணைச்சொற்கள் தொடரில் அமைக்க பேஜ் நம்பர் 69. திருக்குறளில் இயல் 3ல் குருவினால 1, 2, 4 இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது கதைக்கு பொருத்தமான ஒரு குறளை எடுத்து தேர்ந்தெடுத்து எழுதுகிற மாதிரி வரும் பேஜ் நம்பர் 79 இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். இயல் 4ல் குருவினால கொஷின் நம்பர் 1, 2, 4 இம்பார்ட்டன்ட். சிறுவினால 2, 3, 4 இம்பார்ட்டன்ட். நெடுவினால ஃபர்ஸ்ட் கொஷின் நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள். செகண்ட் கொஷின் குடும்ப விளக்கு. ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட். அதில் செகண்ட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட். மொழியை ஆள்வோம் மொழிபெயர்க்க பேஜ் நம்பர் 101. பிழை நீக்கி எழுதுக பேஜ் நம்பர் 101. பொருத்தமான துணைவினைகள் எழுதுக பேஜ் நம்பர் 101. 104ல் கடிதம் தமிழ் ஆங்கிலம் கையடக்க அகராதி இதை ஆர்டர் பண்ணுற மாதிரியான ஒரு கடிதம் கண்டிப்பாக படிக்கணும். ஸ்லோ லேர்னர்ஸும் இந்த கடிதத்தை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இயல் 5ல் குருவினால ஃபர்ஸ்ட் குருவினா, செகண்ட் குருவினா. சிறுவினால 1, 2, 4, 5. நெடுவினால செகண்ட் நெடுவினா. இதை மட்டும் பார்த்தா போதும். ராவண காவியத்தில் உங்களை ஈர்த்த. என்னடா இது எப்படி உங்களுக்கு சாத்தியம், இரண்டாவது கொஸ்டின் மட்டும் கொடுக்குறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நமக்கு ஆப்ஷனில் தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ வித் சாய்ஸில் ஈஸியாக நம்ம அட்டன் பண்ண முடியும். ஆல்ரெடி இயல் 1, 2, 3, 4க்குலாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டோம். ஸோ அதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் டாப்பரும் அழகாக டீட்டெயில் அட்டன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இயல் 5ல் இந்த செகண்ட் நெடுவினா மட்டும் படித்தா போதும். ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க ஃபஸ்ட்டு 3 இயலில் சொல்லக்கூடிய நெடுவினாவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது மொழியை ஆள்வோம். இதில் மரபு தொடர் கொண்டு தொடர் அமைக்க பேஜ் நம்பர் 122. மரபு பிழை நீக்கி எழுதுக பேஜ் நம்பர் 122. அடுத்தது கவிதை படைக்க பேஜ் நம்பர் 123. விடையை தமிழெண்களில் எழுதுக வெரி இம்பார்ட்டன்ட் பேஜ் நம்பர் 123. ஸ்லோ லேர்னர்ஸ் இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. உவமை தொடர்களை உருவகப்படுத்தி எழுதுக இதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்லோ லேர்னர்ஸ் இதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, பேஜ் நம்பர் 123ல் இருக்கு. இயல் 5ல் திருக்குறள் அதோட வினாக்கள் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1ம் 2ம் இதில் 2 கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 128ல் வினாக்கள்னு தான் கொடுத்துருக்காங்க. அது குருவினா சிறுவினான்னு மென்ஷன் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் நல்லா படிங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா ஆல் யூனிட்ஸ், அதாவது இயல் 1, 2, 3, 4, 5 இந்த 5 இயல்லையும் பேஜ் நம்பர் 3, 11, 33, 56, 89, 91, 113 இதே சேம் பேஜில் பகுப்பத உறுப்பிலக்கணமும் கொடுத்துருக்காங்க, இலக்கண குறிப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அடுத்து மனப்பாட பகுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயல் 1லேருந்து இயல் 5 வரையும் எல்லா மனப்பாட பகுதியும் படிக்கணும். அது கூட திருக்குறளும் மனப்பாட பகுதி இருக்கு இல்லையா, இம்பார்ட்டன்ட் மனப்பாட குறள் அதையும் உட்பட அனைத்தும் நீங்கள் படிக்கணும், சரிங்களா. அணியில் ஓமை அணி பேஜ் நம்பர் 77ல் இருக்கு படிங்க. சொற்பொருள் பின்வரும் நிலை அணி பேஜ் நம்பர் 77ல் இருக்கு படிங்க. ஏகதேச உருவக அணி பேஜ் நம்பர் 77ல் இருக்கு. அதே மாதிரி 127லையும் ஏகதேச உருவக அணி இருக்கு. ஸோ இதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றவங்க லைக் பண்ணி ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்கும் இந்த நேரம் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க, நியூ சப்ஸ்கிரைபராக இருக்கவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம ஆஃப்லைனில் அதாவது டியூஷன் சென்டர் கோச்சிங் சென்டர் நம்ம பத்மாவதி நகரில் கதிர்வேடில் கிளாஸ் எடுத்துட்ருக்கோம். ஸோ டியூஷன் வரணும்னு ஆசைப்படுறவங்க, நியர்பை இருக்கிறவங்க, அதாவது கொளத்தூர் ஏரியா இருக்கு இல்லையா, அது நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கதிர்வேடுன்ற இடத்துல பத்மாவதி நகரில் நம்ம கோச்சிங் கிளாஸ் எடுத்துட்ருக்கோம். என்னோட மொபைல் நம்பர் 9841128114. ஆன்லைன் கிளாஸ்லாம் எடுக்கலாமா, ஆஃப்லைனில் தான் எடுக்கிறோம், டியூஷன் சென்டராக வச்சு எடுக்கிறோம். விருப்பமுடையவங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரையும் கிளாஸ் எடுக்கிறோம். விருப்பப்பட்டவங்க என்னோட மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.